வெல்கம் டு சினிமா சினிமா. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராம இருக்கும் நான் கொடுத்து தவிக்கிற வாடி. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராம இருக்கும் நான் கொடுத்து தவிக்கிற வாடி. மறைச்சேனே நெஞ்சில் மறைச்சேனே நெருங்காத என்ன நெருங்காத. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா ஆண் பாவம் பொல்லாதது. இதில் ரியோராஜ் அப்புறம் மாளவிகா மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. வாங்க இது என்ன கதைன்னு பார்க்கலாம். படம் ஆரம்பிக்கும் போதே என்ன காட்டுறாங்க அப்படின்னாக்க 2 வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு காட்டுறாங்க. அதில் வந்து சிவா வந்து சக்தியை வந்து பொண்ணு பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு. சிவா வந்து வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சரி சக்தி வந்து சோஷியல் மீடியாலலாம் அவரை பற்றி பார்த்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டெல்லாம் ஒப்பீனியன்லாம் கேட்டு நல்ல பையனாக தான் இருக்கான், நல்லா ஓரளவு வசதியாக தான் தெரியுறான், இவனை நீ ஓகே பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க. சக்தி ஓகே சொல்லிவிட்டு ரெடியாக இருக்கிறாங்க. அப்போ 2 பேரும் பொண்ணு பார்க்குற இடத்துல மீட் பண்ணுறாங்க. அப்போது சக்தியோட அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அவர் வந்துட்டு பொண்ணு வந்து வணக்கம் சொல்லிட்டு நிற்கிறாங்க. உடனே சிவா சொல்கிறாரு, ஏன் பொண்ணு நின்றுட்டுருக்காங்க, உட்கார சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அவங்க அப்பா உட்காரு அப்படின்னு கண்ணை கட்டுறாரு. உடனே அங்கே சேர் இல்லாதனால அவங்க தரையில் உட்காந்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு உடனே சிவா வந்து அவரும் இறங்கி தரையில் உட்காந்துக்கிறாரு. அவங்க கீழே இருக்கிறாங்க, நான் மட்டும் மேலே இதுக்கு நானும் கீழே உட்காந்துக்கிறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரியெல்லாம் சில விஷயங்களால் 2 பேருக்கும் ஒருத்தர் வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது, இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. நான் வந்து எப்போவாது ஸ்மோக் பண்ணுவேன், அதெல்லாம் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு வெளியில் ஒரு தடவை போகிறப்ப. அதெல்லாம் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், எனக்கும் ஒன்று கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. உடனே 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. அப்புறம் கடைக்கு போகிறாங்க, ஷாப்பிங். அங்கே வந்து மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து ரொம்ப சிலாகிச்சு பார்க்குறாங்க சக்தி. உடனே இவர் ஓகே நீ உனக்கு வேணும்னா நீ அதை வாங்கிக்கோ அப்படிங்கிறாரு. அவங்க உள்ளே போய் ட்ரையல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு பார்த்தா ஒரு நீட்டான ஒரு ஃபுல் கவர்டாக ஒரு சுடிதாரை போட்டுட்டு வர்றாங்க. உடனே அவருக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தி ஆயிடுது. நல்ல வேலை மாடர்ன் ட்ரெஸ் எடுத்துக்கல அப்படின்ட்டு. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாரு, உனக்கு வேணும்னா நீ அதை கூட எடுத்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, ட்ரெஸ்ஸுங்கிறது கம்ஃபர்ட்டுக்கு தான், எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, பிடிச்சிருக்கு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டால் தான் வந்து பெண் சுதந்திரம் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பேசுகிறாங்க. அவர் பொண்ணு பார்க்க போகிறப்பவே கேட்டிருப்பாரு, அங்கே வந்து அம்பேத்கர் படம் அப்புறம் பெரியாருடைய படம் மாட்டியிருப்பாங்க. அம்பேத்கர் பெரியார் ஓகே, அதில் என்ன பக்கத்தில் ஜியு போப் படம் மாட்டிருக்குது அப்படிங்கிறாரு. உடனே அவங்க என்னது அது கால் மார்க்ஸ் அப்படிங்கிறாங்க சக்தி. உடனே இவருக்கு என்னடா இது நம்ம சரியாக தானே சொன்னோம், என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. சரி உடனே சொன்னால் அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்கன்னா அதை அவர் ஒன்றும் சொல்லலை. அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அவர் அதை வந்து ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு பேசாமல் இருந்துடுறாரு. அப்புறம் ஒரு தடவை காரில் போகிறப்ப கேட்குறாரு, நீ வந்து ஹனிமூனுக்கு எங்கேயாவது போகணும் இந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி எதுவும் பிளான் பண்ணி வச்சுருக்கியா அப்படின்ட்டு. உடனே அவங்க சொல்கிறாங்க, நான் போர்பந்தருக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. உடனே இவர் இப்படியே அதிர்ச்சி அப்படியே பார்க்குறாரு. ஆமாம் போர்பந்தர் அம்பேத்கர் பிறந்த இடம், அங்கே போகணும் தான் என்னோட ஆசை அப்படிங்கிறாங்க. உடனே அவருக்கு இன்னுமே அதிர்ச்சி ஆயிடுது, அது போர்பந்தர் காந்தி பிறந்த இடம் இல்லை, இவன் என்ன இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு. அப்போ கூட அவர் உடனே அதை கூட ஒரு இதாக எடுத்துக்கிட்டு அவங்கள திரும்ப சொன்னால் ஹர்ட் ஆயிடுவாங்கன்ட்டு ஒன்றும் சொல்லாமல் சிரிச்சுக்கிட்டு அப்படியே அமைதியாக இருக்கிறாரு. ஒரு நாள் சிவாவும் சக்தியும் பேசிகிட்டு இருக்கப்ப சக்தி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் 13 வயசுக்கு அப்புறம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் அவர் வந்து என் மேலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு, இவ்வளோ ஒரு பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரியான தாட்டு தான் அவருக்கு வந்துருச்சு. நான் எதுவும் அவர் சொல்லி கேட்கல அப்படின்னாக்கா எங்கள் அம்மாவுக்கு தான் அடி விழுகும், அந்தளவுக்கு எங்கள் அப்பா ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு வந்து ஒரே ஒரு ஆசை தான், என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணாமல் எனக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சுட்டு மனசு நிம்மதியாக வாழ்க்கை வாழணும், அதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. உடனே சிவா வந்து கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம்லாம் உனக்கு எந்த பயமும் தேவையில்லை, நீ உன் விருப்பம் போல் சந்தோஷமாக உன்னோட இஷ்டப்படி நீ வாழலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. சிரிச்சுக்கிட்டு சிவா வந்து ஒரு சிகரெட் எடுக்கிறாரு. அதை அவரை வச்சுட்டு இன்னொரு சிகரெட் எடுத்து சக்திகிட்ட கொடுக்குறாரு, அவங்க வாயில் வைக்கிறாரு. உடனே 2 பேரும் சேர்ந்து லைட்டரை வச்சு பற்ற வைக்கிறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த பற்ற வைக்கிறது வந்து ஹோமகுண்டத்தில் வந்து முடியுது. அப்படியே 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக அது பாட்டுக்கு ஒரு 1 மந்த் ஓடி போயிடுச்சு. அதை வந்து காட்டுறாங்க. 1 மந்த்து கழித்து வந்து வீட்டெல்லாம் ரொம்ப டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறாரு சிவா. ஹாப்பி 1 மந்த் அனிவர்சரி அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேரும் வந்து ஒரு 10 பீர் எடுத்துகிட்டு சேர்ஸ் சொல்லிவிட்டு ரொம்ப ஜாலியாகவே குடிக்கிறாங்க பீரை. சிவா அவன் கூட நான் 400 வருஷம் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன் சிவா அப்படின்னு சக்தி சொல்கிறாங்க. டக்குன்னு வந்து கரண்ட் போயிடுச்சு. என்னடி இது கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறாப்புல 400 days லேட்டர் அப்படின்னு காட்டுறாங்க. அதாவது 400 வருஷம் ஒன்றா வாழணும் அப்படின்னு டைலாக் சொன்னவங்க 400 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியல, டிவோர்ஸில் வந்து நிற்கிறாங்க.
சிவா வந்து தான் ஒரு லாயரை தேடி வந்திருக்கிறாரு. இந்த லாயரை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டிட்டு அதே லாயர்கிட்ட வந்து காட்டுறாரு, இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு. இல்லைங்க, நான் இவரை பார்த்ததில்ல, ஏன்னா அதுதான் நான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. பார்த்தா அந்த லாயர் பேர் நாராயணன். ஏன் என்னை தேடுறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. சார், நான் உங்கள் யூடியூப் ஃபாலோயர், உங்கள் இதை அட்வைஸை ஃபாலோ பண்ணி போலீஸ்கிட்டேருந்து 100 ரூபாய் கட்டாமல் தப்பிச்சேன்னு. சரி அதெல்லாம் விடு, என்ன கேஸ் உனக்கு, எதுக்கு வந்த அப்படின்னு கேட்குறாரு. சார், இந்த மாதிரி எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் அப்படின்னு தயங்குறாரு. அதை கேட்ட உடனே அவர் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டீ எல்லாம் சொல்லி டீ வாங்கி கொடுக்குறாரு அந்த லாயர். 2 பேரும் டீ சாப்பிட்டுக்கிட்டே சரி சொல்லுவோம் பிரச்சனையை அப்படிங்கிறாரு. உடனே இவர் தன்னோட பிரச்சனையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாள் காலையில் சக்தி வந்து கையில் காஃபி கப்போட ஜாலியாக வெளியில் ரசிச்சுக்கிட்டே காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. இவர் வந்து சக்தியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எனக்கு காஃபி அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான்டா இருக்குது கிச்சனில், எடுத்து போய் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இப்படி பார்க்குறாரு. அதாவது இவர் வந்து தனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. அவங்க அதை செய்யலை. அதுக்கப்புறம் கழுத்தில் பார்க்குறாரு, தாலியை காணும். என்னடி தாலியை காணும் அப்படின்ட்டு அவர் கேட்குறாரு. எதுக்கு ஷாக் ஆகுற? அது ஜுவல் பாக்ஸில் கழட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எதுக்கு அதை ஜுவல் பாக்ஸில் வச்சேன்? ஜுவல்ஸ்னால் ஜுவல் பாக்ஸில் தானே இருக்கணும், தாலி பிரித்து கோக்கிறதுக்காண்டி நான் அதை கழுத்தில் பொத்து சுற்றிட்டு இருந்தேன். வீட்டில் ஏதாவது சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் 40 நாள் ஆயிடுச்சே, அதனால தான் அதை கழட்டி வச்சுட்டேன். அந்த ஜுவல் பாக்ஸ் கூட சின்னதாக இருக்குது, கொஞ்சம் பெருசாக வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு லாயர் சொல்கிறாரு, ஏங்க தாலியை போட்டுட்டு சுற்றணுமா, இதுவெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு இதுக்கு வந்து டைவர்ஸ் வாங்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சார், அது இல்லை சார் பிரச்சனை, தாலியை போட்டுகிட்டே சுற்றணும் நான் சொல்லலை, வெளிநாட்டில் கூட யாரும் தாலி போடுறது கிடையாது, ஆனால் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் போட்டுருக்காங்களே சார் அப்படிங்கிறாரு. என்னதாயா ஒரு பிரச்சனை, மேலே சொல்லியா அப்படின்னு லாயர் கேட்குறாரு. ஒரு நாள் சிவா வந்து வேலை முடிஞ்சு டயர்டாக வீட்டுக்கு வர்றாரு, ரொம்ப பசியோட. வந்து ஹாட் பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு, உள்ளே ஒன்றுமே இல்லை. சரி இவன் எங்கே காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. ரூம்லேருந்து பாட்டு சவுண்டு கேட்குது. இவர் உள்ளே போய் பார்க்குறாரு. அவங்க வந்து ஒரு ஜீனும் டாப்பும் போட்டுட்டு சூப்பராக ரீல்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜாலியாக. பொதிகை ஏற்றி வண்டியில் அப்படின்னு சொல்லி பாட்டெல்லாம் போட்டு சூப்பராக ஆடிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவர் போய் டென்ஷனில் கேட்குறாரு, ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க, சாப்பிடணும்டி, பசிக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன நீ பாட்டுக்கு மேனஸ் இல்லாமல் ரீல்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல, நீ பாட்டு குறுக்க வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க காட்டாமல் சொல்கிறாங்க. பசிக்குது அப்படிங்கிறாரு. சரி வா, நீ காய்கறி விட்டு நான் சமைக்கிறேன், நீ அப்படியே கொஞ்சம் பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் வீட்டை சுத்தம் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவர் பதிலுக்கு என்ன பேசினாலும் சரி அவங்க ஒரே வார்த்தை இட்ஸ் மை சாய்ஸ் அப்படின்னு மட்டும் ரிப்ளை பண்ணுறாங்க. இவருக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் புரியலை. தொட்டதுக்கு எல்லாமே 2 பேருக்கும் சண்டை வந்துகிட்டே இருக்குது. 2 பேருக்குமே எல்லாத்துலேயுமே பெரிய முரண்பாடுகள் நிறையவே இருக்குது. அதாவது சக்தி வந்து ஒரு நாள் ஒரு ரீல் வீடியோவை காட்டுறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் ரீல்ஸ் பார்க்குறது, ஜாலியாக இருக்கிறது, இதே தான் வேலை. அவங்க ஒரு ரீல்ஸ் வீடியோவை காட்டுறாங்க இவர்கிட்ட. அதில் பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஒய்ஃபை நைட்டு 12 மணிக்கு கேக்கோட போயிட்டு எழுப்பி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு. அப்புறம் டெக்கரேட் பண்ணி அதை கொண்டாடுறாங்க. அதை பார்த்துட்டு இவர் சொல்கிறாரு, சிவா ஏடி நைட்டு 12 மணிக்கு யாராவது ஃபுல் மேக்கப்போட படுத்து தூங்கிட்டு இருப்பாங்களா, பாரு அந்த பொண்ணு எவ்வளோ மேக்கப் போட்டுருக்குது, இதெல்லாம் ஒரு ப்ரமோஷனு, ஒரு இதுக்காக பண்ணுறாங்க, இதை போய் க்யூட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. போ, உனக்கு இதெல்லாம் பண்ண தெரியாது, இதெல்லாம் ரசிக்கவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் போய் சொல்லுங்கள் தோழர் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது ஃபோனில் தோழர்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேசுகிறப்போலாம் ஆமாம் தோழர், நீங்கள் சொல்ல தான் கரெக்டு, இட்ஸ் அவர் ரைட்ஸ், இட்ஸ் மை சாய்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏற்றி விடுறவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஒவ்வொரு விஷயத்துலையும் அவர் சொல்கிறதுக்கு முரண்பாடாகவும் எதிர்ப்பதமாகவும் பேசுகிறத வேலையாக வச்சுருக்காங்க. இப்படி தன்னுடைய பிரச்சனைகளை ஒன்றா வந்து லாயர்கிட்ட சிவா சொல்கிறாரு. உடனே லாயர் வந்து அமைதியாக அப்படியே கேட்டுட்டு புரியுது, கல்யாணத்துக்கு முன்னாடி பெரிய பிடுங்கி மாதிரி பெரியாரிசம் பேச வேண்டியது, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒன்றுமே பிடுங்க முடியலையே அப்படின்னு இங்கே வர வேண்டியது, அதென்ன சொல்கிறீங்க? சரி அப்படியா இருந்தால் கூட இந்த பிரச்சனைக்காக கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு லாயர் கேட்குறாரு. இல்லை சார், அதுக்கப்புறம் நடந்த ஒரு 4 சம்பவம் தான் என்னை இங்கே வர வச்சிருக்கு அப்படின்னு அந்த சம்பவம் என்னன்னு சிவா சொல்கிறாரு. சம்பவம் 1 அப்படின்னு காட்டுறாங்க. பார்த்தா சிவாவோட ரிலேட்டிவ் பொண்ணுக்கு பூப்புனித நீராட்டு விழா வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இவங்க 2 பேரும் போயிருக்காங்க. அங்கே சக்தி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் போட்டுட்டு ஒரு சாரீ சிங்கிள் ஃப்ளீட்டில் விட்டு கட்டியிருக்கிறாங்க. தாலியை வெளியில் போட்டுட்டு கால் மேலே கால் போட்டு அந்த ஃபங்க்ஷனில் உட்காந்துருக்காங்க. சுற்றி அது வில்லேஜ் சைடுங்கிறதுனால அந்த பெரியவங்க எல்லாரும் பார்த்துட்டு பாரியா தங்கவேலு மருமக எப்படி இருக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்காங்க இஷ்டத்துக்கு. உடனே அவங்க அம்மாவும் காண்டாயி சிவாவோட அம்மா வந்து கூப்பிட்றாங்க சிவாவை. என்னடா இது, உன் பொண்டாட்டியை ஒழுங்காக உட்கார சொல்லு, அதனால் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கா இத்தனை பேர் முன்னாடி, ட்ரெஸ் என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கிறா, எங்கே எப்படி பண்ணணும்னு தெரியாதா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. இவரும் போய் நீ என்ன கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்குற, கொஞ்சம் புது சபையில் கொஞ்சம் நார்மலாக உட்காரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த காஸ்டியூமில் கால் மேலே கால் போட்டால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ளாட்டாக உட்காந்தா நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு அப்படின்னு அவங்க ரொம்ப கூலாக சொல்கிறாங்க மொபைல் நோண்டிட்டு. சரி அப்போனா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. எனக்கு இதான் கம்ஃபர்ட்டாக இருக்குது, அதான் இதை போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க.
உடனே இவர் சொல்கிறாரு, இங்கே பாரு சக்தி, நான் உன்னைய 24 மணி நேரமும் இழுத்து பொத்திட்டு சுற்றுன்னு நான் சொல்ல வரல. ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம், அங்கே இதுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு தானே சொல்ல வர்றேன். அதுக்காக நீ இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அவங்க அதெல்லாம் என்னால் மாற்ற முடியாது ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே பிற என்ன பிடிங்கி மாதிரி நீ பாட்டுக்கு ட்ரெஸ்ஸுங்கிறது கம்ஃபர்ட்டுக்கு தான், கிளாமருக்கு கிடையாதுன்னு சொல்கிறேன். இங்கெல்லாம் ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட்டுட்டு சிங்கிள் ஃப்ளீட்டில் விட்டால் கிளாமராக தான் பார்ப்பாங்க, தப்பாக சொல்ல தான் செய்வாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உங்கள் பார்வையில் தான் தப்பு இருக்குது, உங்கள் அம்மா அப்பா வீட்டு வழியிலையும் உங்கள் சொந்தக்காரங்க வழியிலையும் தான் தப்பு இருக்குது. அவங்கள ஒழுங்காக பார்க்க சொல்லு. எங்களை வந்து நல்லா தான் வளர்த்துருக்காங்க. இன்னொன்று தெரியுமா, ஒரு பொண்ணு ட்ரெஸ்ஸே இல்லாமல் ஃபுல்லாக வந்து நின்னா கூட நீங்கள் வந்து தப்பாக பார்க்கக்கூடாது அந்த பொண்ணை. அப்படி பார்க்குற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி டைலாக்லாம் பேசிவிட்டு கடுப்பாக எந்திரிச்சு போயிடுறாங்க சக்தி. சிவாவுக்கு வந்து ஒரே அவமானமாக போயிடுது. ஏன்னா சத்தமாக பேசியிருக்காங்க 2 பேருமே. சுற்றி வந்து எல்லாருமே பார்த்து ரொம்ப கேவலமாக போயிடுது சிவாவுக்கு. அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இதை கேட்டுட்டு லாயர் வந்து கொஞ்சம் அவமானகரமான சம்பவம் தான், என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு லாயரு. உடனே சிவா வந்து இது இல்லை சம்பவம், இதுக்கு மேலே தான் இருக்குது சம்பவம் அப்படிங்கிறாரு. உடனே லாயரு உடனே ஆர்வத்தோடு சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் சிவா வந்து உண்மையான சம்பவம் என்ன அப்படின்ற சொல்கிறாரு. ஒரு பொட்டிக் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து இவரை இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது சக்தியும் சக்தியோட ஃப்ரெண்ட்ஸும் முன்னாடியே வந்துட்டாங்க. அங்கே என்னடி உன் ஹஸ்பண்ட் இன்னும் காணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு. வந்துட்டான், இந்த பக்கத்தில் வந்துட்டான், இன்னும் 5 நிமிஷத்தில் வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாங்க. பார்த்தா சிவா வந்து இறங்குறாரு. ஒரு லுங்கி கட்டிட்டு காலில் வந்து ஒரு பாத்ரூம் ஸ்லிப்பரை போட்டுட்டு ஒரு ரொம்ப சாதாரணமாக வீட்டில் உள்ள ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு அப்படியே அந்த லுங்கியை மடித்து கட்டிட்டு உள்ளே வராரு. ஹாய் லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஹாய் சொல்லிவிட்டு அதில் ஒரு ஃப்ரெண்டை பார்த்து ஹாய் நீங்களும் என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, நான் கூட புதுசாக ட்ரை பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கீங்க போலையே, சேம் பிஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சேம் பிஞ்ச் பண்ணுறாரு. பார்த்தா அந்த பொண்ணு இவர் மாதிரியே ட்ரெஸ் பண்ணியிருக்குது. லுங்கி கட்டிட்டு ஃபேஷனுங்கிற பேரில் அது வந்து ஒரு மேலே ஒரு டிஷர்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே இவர் சொல்கிறாரு, ஆக்சுவலாக நான் கட்டம் போட்ட கையில் தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன், அது நைட்டு தான் காய போட்டதுனால அது காயாமல் போயிடுச்சு பாருங்கள், அதான் இந்த கையில் போட்டுட்டு வந்திருக்கேன், புளிமார்க் லுங்கிகள் ரொம்ப நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து சொல்லிவிட்டு அப்புறம் இவருக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. ட்ரெஸ்ஸுங்கிறது கம்ஃபர்ட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லி அந்த சக்தி எனக்கு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு பழி வாங்குற மாதிரி இவர் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வந்துடுறாரு. இதை சொன்ன உடனே லாயர் வந்து அவர் அறியாமல் ஒரே முகம் பிரைட் ஆயிடுது லாயருக்கு. கேட்டுட்டு சிரிச்சுட்டு மேலே சொல்லுங்கள் அப்படின்னு அவர் கேட்குறாரு. சிவா வந்து ஒரு நாள் அவர் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. அப்போ பார்த்தா அவங்க ஒய்ஃபோட ரீல்ஸ் வந்து அதில் வருது. அதுக்கு கீழே கமெண்ட்டில் இஷ்டத்துக்கு கண்டவங்க கண்ட மாதிரியான வார்த்தைகள்லாம் போட்டு பேசியிருக்கிறாங்க. அதை பார்த்து இவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. பாரு, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் பண்ணதுனால தான் பாரு எவன் வேணா என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறான் பாரு, ஒழுங்காக அதை வந்து டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டிருக்கேன், எவன் வேணா என்னமோ பேசுகிறாங்கிறதுக்காண்டிலாம் நான் இது பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓ உனக்கு பிடிச்சா நீ போடுவியா, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அமைதியாக அப்படியே போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ரீல்ஸை வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறாரு, சக்தியோட அப்பாவுக்கு. அவர் பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாரு சக்தியை. அதுக்கப்புறம் கோவமாக வந்து சக்தி வந்து பேசுகிறாங்க சிவா கிட்ட. சிவாவுக்கு வந்து கூலாக தண்ணி அடிச்சுட்ருக்கிறாரு வீட்டில். உடனே சக்தி வந்து கோவமா என்னடா பண்ணி வச்சிருக்கிற, எங்கள் அப்பாவுக்கு எதுக்கு அதை அனுப்பினேன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, சென்ஸ் இருக்குதா, என்ன பண்ணணும்னு உனக்கு மண்டையில் மூளை இருக்குதா அப்படின்னு திட்டுறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அனுப்பினேன் உங்கள் அப்பாவுக்கு, பார்க்குறவங்க கண்ணில் தானே தப்புன்னு நீ சொன்னேன், அப்போ உங்கள் அப்பா பார்த்தா என்ன தப்பு, அவர் கண்ணில் தானே தப்பு, மற்றவங்க பார்த்தா தப்பு இல்லை, உங்கள் அப்பா பார்த்தா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூலாக சொல்கிறாரு. அவங்களுக்கு இன்னுமே காண்டாயிருது. ஒழுங்காக பொண்ணாக போயிட்டு காலையில் எந்திரிச்சு பொட்டு வச்சுட்டு பூ வச்சுட்டு தாலியை ஒழுங்காக போட்டுட்டு வந்து ஒரு ஒய்ஃபை என் முன்னாடி இருக்க வரையப்பார் ஓ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து இதை கேட்டுட்டு லாயர் வந்து பரவாயில்ல சார், அப்படி இப்படின்னு அவமானப்பட்டாலும் ஈக்குவல் பண்ணி பாயிண்ட்டை பிடிச்சிட்டிங்களே நீங்கள் அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. இல்லை சார், அதுக்கு மேலே கேளுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சிவா வந்து நைட்டில் நல்லா போதையாகி அப்படியே அங்கே பால்கனிலே படுத்து தூங்கிடுறாரு. காலையில் முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட மெசேஜ் அவர் ஃபோனில். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா இவர் போதையில் குடிச்சிட்டு நல்லா உளறி இருக்கிறத வந்து வீடியோ எடுத்து சக்தி வந்து அவங்க ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணி விட்டுருக்குறாங்க. பார்த்தா ஏகப்பட்டவங்க கண்டவங்கலாம் அதில் மெசேஜ் அதில் பண்ணிகிட்ருக்குறாங்க. என்னென்னா இவர் போதையில் என்ன உளறி இருக்காருனாக்கா, கல்யாணங்கிறது யாரும் பண்ணிக்காதீங்கடா, அது ரொம்ப பெரிய கொடுமை, ஆனால் பண்ணி தான் ஆகணும், என்ன பண்ணுறது, இந்த அப்பனுக்கு வந்து அவனுங்களால் சமாளிக்க முடியலன்னு சொல்லி அவன் வந்து அவன் பொண்ணை ஏன் தலையில் கட்டி விட்டுட்டான், நான் தான் பாடாப்படுறேன் அப்படின்லாம் உளறி இருக்கிறாரு. அது வந்து ரொம்ப வைரலாகி அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே அவர் பயங்கர கடுப்பாயிட்டார். சரின்னு சொல்லிவிட்டு உள்ளே போய் என்ன சக்தி என்ன பண்ணி வச்சிருக்கிறா அப்படின்னு போய் கேட்க போகிறாரு. பார்த்தா அவங்க வந்து ஒரு குழந்தைங்க மாதிரி ஒரு சின்ன குட்டி ட்ரௌசர் ஒன்று போட்டு ஒரு டிஷர்ட் போட்டுட்டு வெளியில் தாலியை போட்டு அவர் சொன்ன மாதிரியே போட்டும் பூவை வச்சுட்டு அப்படி கால் மேலே கால் போட்டு அப்படி ஒரு ஏளனமான ஒரு லுக்கை வந்து அவரை பார்த்து பார்க்குறாங்க. இந்த சம்பவத்தை கேட்டவுடனே லாயருக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக டென்ஷன் ஆயிடுச்சு. ஒன்றும் இல்லை, சரி ஒரு டீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லி லாயர் சொல்கிறாரு. எனக்கு டீ வேண்டாம் சார் அப்படின்னு சிவா சொல்கிறாப்புல. உங்களுக்கு வேண்டாம், நான் எனக்கு சொல்கிறேன், நான் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து டென்ஷனில் டீ குடிச்சிட்டே மேலே சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு.
சிவா வந்து அடுத்த சம்பவம் என்னன்னு சொல்கிறாரு. சிவா அன்னைக்கு ஆஃபீஸ்லேயும் ரொம்ப டென்ஷன், நிறைய ஒர்க்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக இரிட்டேஷனாக வந்துட்டு வீட்டுக்கு வராரு. வரும்போது கூட ஆஃபீஸ்லேருந்து கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டே வராரு. பார்த்தா வீட்டுக்கு டேரெக்டாக வரவும் முடியல. நிறையா பொருட்கள் வாங்கிட்டு வாங்க, இது வாங்கிட்டு வாங்க, அது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வந்து அவங்க ஒய்ஃப் அனுப்பிச்சிருக்காங்க. அதையும்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கஷ்டப்பட்டுட்டு எல்லாத்தையும் வாங்கி தூக்கிட்டு வர்றாரு. வந்து காலிங் பெல் அமுக்கினா யாரும் வந்து திறக்கவும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்து இது பண்ணி திறந்துட்டு உள்ளே வராரு. பார்த்தா அவங்க பக்கத்தில் அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க சோஃபாவில். உடனே இவர் பார்த்துட்டு பயங்கர கடுப்பாயிட்டார். இங்கே தானே உட்காந்துருக்குற, ஒரு கதவு கூட வந்து திறக்க முடியாது, இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இதில் ஒரு பொருள் அண்ணா நகரில் இருக்குன்னா இன்னொன்று வந்து அசோக் நகரில் இருக்குது, எங்கெங்கே அலைஞ்சு திரிஞ்சு ஒர்க் டென்ஷனில் வந்துட்டுருக்கேன், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உட்காந்துருக்க, ஒரு கதவு கூட திறக்க முடியாமல் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. உடனே அவங்க வந்து இதுக்கு தான் என்னை நீ குயின் மாதிரி பார்த்துக்கிற லட்சணமா, என்னை குயின் மாதிரி பார்த்துக்குவேன்னு சொன்ன நீ அப்படின்னு சொல்கிறாங்க. குயின்னா ராஜாவோட ஒய்ஃப் தாண்டி குயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதிலுக்கு சொல்கிறாரு. உடனே அவங்க கோவமாக போயிட்டு கதவை சாத்திட்டு உட்காந்துருக்காங்க உள்ள. உடனே இவர் இன்னும் கடுப்பாயிட்டு உனக்கு என்ன தான் பண்ணணுன்ற, என்ன இப்படி இது பண்ணிகிட்ருக்கிற அப்படின்னு சொல்லி கடுப்பில் போய் கதவை ஓப்பன் பண்ணுறாரு, ரூம் கதவை. உள்ளே போய் பார்த்தா ஒரே கேண்டில்ஸ் எல்லாம் பொருத்தி வச்சு ரொம்ப சர்ப்ரைஸாக பூவெல்லாம் தூவி ரொம்ப ஹாப்பியாக அவங்க பாட்டுக்கு ஏதோ டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவர் பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிட்டு என்னடா இது அப்படின்ட்டு பார்க்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நம்ம கல்யாண நாள், அது கூட மறந்துட்டு நீ பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்ட, அதுக்கப்புறம் கால் பண்ண கூட எடுக்கவும் இல்லை, வேறு எப்படி தான் இது பண்ணுறது உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஃபீலிங்ஸாக அழுதுகிட்டே சொல்கிறாங்க. உடனே இவர் வந்து ஹக் பண்ணிவிட்டு 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. இதை லாயர் கேட்டோடனே அவ்வளோ எச்சியை காரி துப்புனா கூட அதை தொடச்சிட்டு அடுத்த வேலைக்கு நீங்கள் போயிட்டீங்க என்ன, அப்புறம் தான் 2 பேரும் சமாதானம் ஆகிட்டீங்களே, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார், அடுத்த சம்பவமே அதுக்கப்புறம் தான் இருக்குது, பிரச்சனையே அதுக்கப்புறம் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சக்தி வந்து ஒரு நாள் சிவா கிட்ட வந்து ரொம்ப ஹாப்பியாக டேய் உங்ககிட்ட நான் 2 விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 ஹாப்பியான விஷயம் அப்படின்ட்டு. அப்படியா சரி என்னன்னு சொல்லு அப்படின்னு அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கேட்குறாரு. நான் வந்து ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கிறேன், என் ஃப்ரெண்டு ராகேஷ் கூட சேர்ந்து. அவன் வந்து என்னை பார்ட்னராக ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான், எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இவர் ரொம்ப டென்ஸ்டு மூடில் தான் இருக்கிறாரு. இதை கேட்டு இன்னமும் டென்ஷன் ஆகிட்டாரு. ஆமாம், எதுக்கு இப்போ நீ பார்லர் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்க, உன் ஃப்ரெண்டு போன வாரம் பொட்டிக் ஓப்பன் பண்ணா, உடனே நீ வந்து என்னத்தையாவது ஓப்பன் பண்ணணும், அதானே உன்னுடைய எய்மு, ஏன் இதெல்லாம் பண்ணுறீங்க, காசு கொடுக்குறதுக்கு இழிச்சவாயி நாங்கள் இருக்கோம், அதை வாங்கிட்டு இது பண்ணுறது, ஏன் படித்து பெரிய கலெக்டர் ஆகணும் தேவயானி மாதிரி அப்படின்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களே, ரீல்ஸை பார்க்க வேண்டியது, என்னத்தையாவது ஓப்பன் பண்ண வேண்டியது, பியூட்டி பார்லர் இல்லாட்டி பொட்டிக், இதை விட்டால் வேறு என்ன தெரியும் உங்களுக்கெல்லாம், இந்த ஃப்ளாட்டில் ஒரு 60 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 60 பேர்கிட்ட போய் கேட்டால் 60 ஜென்ஸும் 60 விதமான எய்மை சொல்லுவாங்க. ஆனால் லேடிஸும் ஒரே மாதிரி தான், பொட்டிக்கு இல்லைன்னா பார்லர், வேறு எதையுமே சொல்ல மாட்டீங்க, ஒன்று போல் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப காட்டமாக பேசுகிறாரு. உடனே அவங்க வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பார்லர் ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி அதுக்கு மட்டும் வந்து காசு மட்டும் எங்கள் இது வேணும் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப காட்டமாக பேசுகிறாரு. உடனே அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு இண்டிபெண்டன்ட் இன்டெலெக்சுவல் உமனுக்கு நீ எல்லாம் டிசர்விங்கே கிடையாது தெரியுமா, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சக்தி சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு இவர் பயங்கர காண்டாகி அவர் உண்மைகளெல்லாம் வெளியில் கொட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏண்டி உன்னை பொண்ணு பார்க்க வந்தப்போ இவர் யாருன்னு கேட்டேன், நீ என்ன சொன்ன, கால் மார்க்ஸ்ன்னு சொன்னேன், இவர் ஜியு போப் தாண்டி, உனக்காக நான் வந்து நீ ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு நான் என்னமோ தப்பாக சொன்ன மாதிரி அமைதியாக வந்துட்டேன். அப்புறம் என்ன சொன்னேன், அம்பேத்கர் பிறந்த இடம் போர்பந்தர், அங்கே ஹனிமூனுக்கு போனோம், அது காந்தி பிறந்த இடம்டி, இது கூட உனக்கு தெரியலை, கத்தி படத்தில் விஜய் 2 இட்லியை வச்சு விளக்கம் கொடுக்கலனா உன்னை மாதிரி ஆளுங்களுக்கு கம்யூனிசம்னா என்னன்னே தெரியாது, வீட்டில் அன்றைக்கி கேக்கு கட் பண்ணோம், மிச்ச கேக்கை பக்கத்தில் உள்ள பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலான்னு சொன்னதுக்கு நீ என்ன சொன்ன, இல்லை வேண்டாம் வேண்டாம் உள்ளே வச்சு நானே சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நீ எல்லாம் கம்யூனிஸ்ட்டை பற்றி பேசிட்டு தெரியுற, உனக்கு பெரிய அறிவாளின் வேறு நினப்பு வேறு, நீ என்னமோ ஃபிசிக்ஸில் அட்டம்ப்ட் ஆமே 12th, எனக்கு என்ன தெரியாது நினச்சிட்டியா, அவங்க அப்பா சொன்னார், எல்லாத்துக்கும் இது வேணும், உங்களுக்கு பணத்துக்கு மட்டும் நாங்கள் வேணும் என்ன. அன்றைக்கி ஒன்று சொன்னியே ஃபங்க்ஷனில், ஒரு பொண்ணு அம்மனமாக நின்னாலும் அவள் பர்மிஷன் இல்லாமல் யாருமே பார்க்கக்கூடாதா, முதல்ல 4 பேருக்கு முன்னாடி அம்மனமாக நிற்கிற பர்மிஷனை உங்களுக்கு யார்டி கொடுத்தது, நீ எல்லாம் பெரிய அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு இல்லை இண்டிபெண்டன்ட் இன்டெலெக்சுவல் உமன்னா சொல்லிட்டு தெரியாத, நீ என்னடி சொல்கிறது நான் டிசர்விங் கிடையாதுன்னு. இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுக்கோ, நீ எனக்கு டிசர்விங் கிடையாது, என்ன மாதிரி ஆளுக்கு நீ டிசர்விங்கே கிடையாது. இந்த மாதிரி பொய்யா பேசி பொய்யா வாழ்ந்துக்கிட்டு திரியறதுக்கு பேசாமல் செத்து தொலைலாம் நீங்களாம், போய் செத்து தொலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. செத்து தொலைன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு. பார்த்தா அப்புறம் தான் தெரியுது அவங்க 2வது ஹாப்பியான விஷயம் என்ன சொல்ல வந்தாங்கன்னு இவர் கேட்கவே இல்லை. பார்த்தா அவங்க வந்து கன்சீவாக இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்காங்க. இவர் அதை கேட்காம அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய கலைபுரம் நடந்ததுனால அவங்களுக்கு வந்து அந்த டென்ஷன் வந்து அபார்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிய வருது, இவர் ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்கிறாரு. பார்த்தா அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு
மருந்து மாத்திரையெல்லாம் வாங்கிட்டு திரும்ப உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அவங்கள ஆளை காணும். கொஞ்சம் நேரத்தில் அவங்களாவே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. திரும்ப அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் செக் பண்ணுறாரு. அங்கேயும் காணும் அவங்கள. அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு லேடி லாயர் வீட்டுக்கு அங்கே போய் இருக்கிறாங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும், என் கூட வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரேடியாக சொல்லிவிட்டு அந்த லேடி லாயர் வீட்டில் போய்ட்டு அவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இவர் லாயர் நாராயணன்கிட்ட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சிவா. சொல்லிவிட்டு ரொம்ப அழுகிறாரு. சார் அது என்னோடய குழந்தை சார், எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த மாதிரியெல்லாம் பேசியிருக்கவே மாட்டேன், அவளை ஹர்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன், அவள் என்ன கேட்டாலும் நான் பண்ணி கொடுத்துருப்பேன், எனக்கு தெரியவே தெரியாது சார் அவள் கன்சீவாக இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எப்பாடுபட்டாவது அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவள் டிவோர்ஸ் வேணும்னு அப்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்புறாரு. சரி அழாதீங்க, பார்த்துக்கலாம் சிவா அப்படின்னு அந்த லாயர் சொல்கிறாரு. சக்தி வந்து அந்த லேடி லாயர் சொன்னதுபடி என்னென்னா பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என்னை குடிச்சிட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணான், அதனால் வந்து எனக்கு வந்து அபார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதை வேறு அட்டன் பண்ண போகணும் சார் அப்படின்னு சொல்லி சிவா சொல்கிறாப்புல. உடனே லாயர் நாராயணன் வந்து சரி பதட்டப்படாதீங்க, வாங்க அது என்னென்னு போய் பார்க்கலாம். ஆனால் சிவா, இந்த லேடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாலே சரி, நீங்கள் வாயை மட்டும் திறக்கவே கூடாது, நீங்கள் ஆம்பளைங்கிறதெல்லாம் மறந்துடணும், கேவலமாக பேசுவாங்க, என்னென்ன அசிங்கப்படுத்த முடியுமோ எல்லாம் பேசுவாங்க, நீங்கள் ஆனால் அமைதியாக காது செவிடு மாதிரி இருந்துட்டு ஜெயிலுக்குள்ளே மட்டும் போகாமல் தப்பிச்சு வெளியில் வர பார்த்துடணும், எப்படியாவது பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க, அதில் மட்டும் எஸ்கேப் ஆக பாருங்கள், உங்கள் ஒய்ஃப் சைடு யார் ஆஜராகிறா, எந்த லாயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ளே செக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த நேரத்தில் தான் வந்து சக்தி அவங்களோட லாயரு எல்லாரும் அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க. பார்த்தா அந்த லேடி லாயர் வந்து லக்ஷ்மி. அவங்கள பார்த்த உடனே வந்து நாராயணனுக்கு வந்து செம காண்டு ஆகி ஜிவ்வுன்னு ஏறுது. உடனே அவர் சிவாவை பார்த்து சொல்கிறார், இனி இது உங்கள் கேஸ் இல்லை சிவா, என்னோட கேஸு அப்படின்னு சொல்கிறாரு. நாராயணன் இப்படி சொன்னோடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க சக்திக்கிட்ட, இவன் தான் லாயர்னா நீ எனக்கு ஃபீஸே தர வேண்டாம் அப்படின்னு தனவட்ட சொல்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது சக்திக்கு நாராயணன் வந்து லக்ஷ்மியோட எக்ஸ் ஹஸ்பண்டு, அவங்க 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகி 2 வருஷம் ஆச்சு அப்படின்றது தெரியுது. அதுக்கப்புறம் நாராயணன் சொல்கிறாரு, சிவா நான் இப்போ உங்கள் லாயராக ஆஜராக முடியாது, 2 வருஷம் எனக்கு தடை பண்ணியிருக்காங்க, அதனால் என்னோடய ஜூனியர் லாயர் வந்துட்டு இதை பார்த்துக்குவான், நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா எல்லோரும் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க. ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாங்க 4 பேரும். அதில் சிவாவும் அவரோட லாயரும் வந்து உட்காராமல் நின்றுக்கிறாங்க ஒரு சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் சிவாவோட லாயர் சொல்கிறாரு, கொஞ்சமாவது அழுங்க, இல்லாட்டி வந்து அந்த ஜெயிலுக்குள்ளே ஜட்டியோட உட்காந்துருக்கான் பாருங்கள், அதே நிலைமை தான் உங்களுக்கும், லேடிஸ் வைலன்ஸ் கேஸு வெளியிலே வர முடியாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிவா வந்து அழுறாப்புல. உடனே என்ன தம்பி எது கழுவுறீங்க அப்படின்னோடனே, மேடம் அவங்க கன்சீவாக இருக்காங்கன்னு இவருக்கு தெரியாது மேடம், இது தெரியாமல் நடந்த விபத்து, இவரை குடிச்சிட்டு அடிக்கலாம் இல்லை மேடம், அதுக்கு எவிடன்ஸை காட்ட சொல்லுங்கள், எந்த எவிடன்ஸும் கிடையாது அப்படின்னு சிவாவோட லாயர் சொல்கிறாரு. உடனே அவங்களோட லாயர் வந்துட்டு, மேடம் எவிடன்ஸாக வச்சுக்கிட்டாவா அடி வாங்க முடியும், இதெல்லாம் வீட்டுக்குள்ளே சிசிடிவி கேமராவை வச்சுருக்க முடியும் மேடம், அதெல்லாம் இல்லாதனால தான் இவனுக்கு எப்படியெல்லாம் பண்ணுறானுங்க மேடம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த லேடி போலீஸை கொஞ்சம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு சிவாவோட லாயர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சிவாவோட ஒய்ஃபை பார்த்து, நான் பார்க்குறேன் மூஞ்ச பாரு பே அப்படிங்கிற மாதிரி பேசி டென்ஷன் பண்ணி விட்டுறாரு. உடனே அவங்க பாட்டுக்கு டென்ஷன் ஆகி எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. மேடம் வாங்க மேடம், இங்கே ஒன்றும் பார்க்க வேண்டாம், நம்ம டேரெக்டாக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டென்ஷனில் கத்துறாங்க. உடனே அந்த லேடி போலீஸ்க்கு வந்து ஈகோ ஆயிடுது. ஓஹோ கமிஷனர் ஆஃபீஸ் போவீங்களா, அங்கே போனாலும் கேஸ் எழுதி இங்கிட்டு தான் திருப்புவாங்க, நாங்கள் இங்கே தான் பார்த்தாகணும், மேடம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்ன உங்கள் கிளைண்ட்டு ஏன் முன்னாடி இப்படி எதிர்றாங்க, இந்த பையனை பார்த்தா அமைதியாக இருக்காப்புல, இவங்களுக்கு தான் ஓவர் ஆட்டிடியூட் இருக்குது இந்த பொண்ணுக்கு, ஒழுங்காக இங்கேருந்து கூட்டு போங்க, நீங்கள் போய் கோர்ட்லேயே பார்த்துக்கோங்க, இங்கெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது, போங்க போங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. உடனே இந்த லாயருக்கு ஒரு அவமானமாக போயிடுது. என்ன சக்தி இது கொஞ்சம் அமைதியாக இருக்க சொன்னல, என்ன நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து யார் முன்னாடி தோக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அவன் உள்ளே வராமையே ஜெயிச்சுட்டு போயிட்டான், நான் அவன் முன்னாடி தோத்துட்டு நிற்கிறேன் அப்படிங்கிறாங்க இந்த லாயர் லக்ஷ்மி. அப்புறம் சக்தி வந்து லாயர் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு குழந்தை ஃபோட்டோ ஒன்று இருக்குது, அதை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்குது குழந்தை யாருது அப்படின்னு கேட்குறாங்க சக்தி. உடனே அந்த லாயர் சொல்கிறாங்க, அது என் பொண்ணு தான் தியா, அவள் வந்து எங்கள் அக்கா வீட்டில் விட்டுருக்கேன் பெங்களூரில், அங்கே தான் வளர்றா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேம் அப்படின்னு இவங்க கேட்குறாங்க. இங்கே இருந்தால் அவங்க அப்பா புத்தி வந்துடும், அவனை வாடையே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனை வந்து என் குழந்தைய பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எங்கள் அக்கா வீட்டில் விட்டு வளர்க்க வைக்கிறேன் அப்படின்னு அந்த லாயர் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, சக்தி எப்படியும் மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு வாய்ப்பு கிடையாது, அதனால் நீ வந்து இனிமேல் இண்டிபெண்ட்டாக இருக்க கற்றுக்கோ, உனக்கு தேவையானது எல்லாமே நீயே பண்ணி நீயே பார்த்துக்க கற்றுக்கோ, ஃபினான்ஷியலாகவும் நீ இண்டிபெண்ட்டாக வாழ முயற்சி பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது, மனசளவில் அதுக்கு தயாராகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சக்தி அதை அமைதியாக கேட்டுகிட்டு இருக்காங்க. மறுநாள் இவங்க கேஸ் வந்து கோர்ட்டில் வருது. எல்லோரும் போகிறாங்க. அப்போ வந்து ஜட்ஜி கேட்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. உடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் கிளைண்ட்டை வந்து இவர் நல்லா குடிச்சிட்டு அடித்து அபார்ட் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.
அடித்ததுக்கு எவிடன்ஸ் இருக்கானா இல்லை அப்படிங்கிறாங்க. சரி குடிச்சதுக்காவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜட்ஜு கேட்குறாரு. இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் குடிச்சிட்டு உளர்னா இல்லையா அந்த வீடியோ வந்து காட்டுறாங்க. உடனே ஜட்ஜே எப்படியே மறைச்சு பார்த்துட்டு சரி இவருக்கு வந்து ஆல்கஹாலிக் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதை வந்து கொண்டு வந்து சப்மிட் பண்ணுங்கள், அடுத்த வாய்தா வந்து இத்தனாம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாரு. இப்படியே பார்த்தா அதாவது சிவா மேலே பழிய போடுறதுக்காக அவருக்கு பைப்போலார் டிசார்டர் இருக்குது, அப்புறம் ட்ரக் அடிக்ட்ஸ் அவர் அது இதுன்னு சொல்லி அவர் மேலே அடுத்தடுத்து பழியாக போட்டுட்ருக்காங்க. அவரும் போய் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. உடனே அவர் வக்கீல் சொல்கிறார், இன்னும் உனக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு சொல்லாத ஒன்று தான் குறை, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஜட்ஜு வந்து அவருக்கே பிடிச்சி போயிட்டு திரும்ப இவங்களுக்கு வாய்தா கொடுத்து கடுப்பாயிருது அவருக்கே. என்னங்க நீங்கள் சிவாவோட வக்கீலை பார்த்து சொல்கிறாரு, என்ன சார் நீங்கள் உங்கள் கிளைண்ட்டுக்கு சப்போர்ட்டிவாகவும் பேச மாட்டேறீங்க, அமைதியாக இருக்கிறீங்க, நானும் திட்டுறேன், அதை வாங்கிட்டு போயிடுறீங்க, திரும்ப போய் டெஸ்ட் எடுத்து வந்து சப்மிட் பண்ணிட்டுருக்கீங்க, எனக்கே எரிச்சலாக இருக்குது. சரி அடுத்த வாய்தா 12ஆம் தேதி போயிட்டு வாங்க அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக நாராயணன் மேலே இருந்த அந்த 2 வருஷ தடை வந்து நீங்கிருச்சு. அதனால் அவரே வந்து இப்போ வந்து சிவாவுக்காக வாதாடுறாரு. சிவா மேலே கெட்ட பழக்கம் இருக்குது அது இதுன்னு சொல்லி அவரை நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, கடைசி ஆயுதம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பேசி கூட்டு வந்து இந்த பொண்ணு கூட கள்ள தொடர்பு இருக்குது அப்படின்னு எவிடன்ஸோடு நம்ம ப்ரூவ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அந்த சக்தியோட லாயர் வந்துட்டு. இது வந்து சிவாவோட லாயருக்கு தெரியுது. இதெல்லாம் இவ்வளவு கேவலமான பொழப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, உங்களை மாதிரி ஆணாதிக்கவாதிட்ட இருந்து விடுபடணும்னா நாங்கள் இப்படியெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணுவோம்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்ஷ்மி லாயர் வந்து சொல்கிறாங்க. சக்தியோட வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் வந்து சக்திக்கு சப்போர்ட் பண்ணலை. எப்படிப்பட்ட மாப்பிள்ளை நீ இந்த மாதிரி வந்து டிவோர்ஸ்க்கெல்லாம் போயிருக்க, கொஞ்சமாவது யோசிச்சு பாரு சக்தி, அவரோட பேரை கெடுக்கிறதுக்காக அவர் மேலே என்னென்னமெல்லாம் பழிய போடுறீங்க, அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்குது இப்படி கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு உன்னை பற்றி மாப்பிள்ளை இது வரைக்கும் ஏதாவது தப்பாக என்கிட்டயாவது சொல்லியிருக்காதா, யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணுறாங்க. சக்திக்கு வந்து அது ஏறாமல் இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஈகோனால் இந்த மாதிரி நம்ம டிவோர்ஸ் வாங்கியே தீரணும் அப்படிங்கிற முடிவில் வந்து இருக்கிறாங்க. கோர்ட்டில் இன்றைக்கி ஹியரிங் இருக்குது, எல்லோரும் வராங்க. அப்போ வந்து நாராயணன் வந்து சிவா கிட்ட சொல்கிறாரு, கள்ள தொடர்பு இருக்குன்னு நிரூபிச்சா அதுக்கப்புறம் நம்ம சைட்லேருந்து வாதாடவே முடியாது, அது பெரிய ரிஸ்க்காக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சிவா வந்துட்டு என்ன போய் சொன்னாலும் எப்படி ஜட்ஜி நம்புவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு சிவா சொல்கிறாரு. உடனே நாராயணன் சொல்கிறாரு, பொண்ணுங்க சொன்னால் இந்த சட்டம் நம்பும், அதுதான் இப்போ உள்ள நிலைமை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிற மாதிரி பண்ணு, இதை நம்ம அட்டன் பண்ணாமல் ஆப்சென்ட்டும் ஆக முடியாது, அதே சமயத்தில் அட்டன் பண்ணாலும் பிரச்சனை தான், அதனால் நான் சொன்ன மாதிரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கார் வரப்போ டக்குன்னு சிவாவை பிடிச்சி தள்ளி விட்டுறாரு. அவர் அந்த காரில் இடித்து கீழே விழுந்து கொஞ்சம் அடிபட்டுறது. உடனே அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. உடனே நாராயணன் வந்து தன்னாவட்டா சொல்கிறார், இன்னும் 1 வாரம் ஆகும் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பார்த்து தன்னாவட்டா சொல்லிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஜீவனாம்சம் கொடுக்கறத பற்றி அந்த பற்றியெல்லாம் வந்து சிவாவோட லாயரும் சிவாவும் பேசுகிறாங்க. அப்போ சிவாவோட இன்கம் என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கேற்றப்பில் எல்லாத்தையும் மேக்கப் பண்ணி வைக்கிறாங்க. நான் இவ்வளோ வாங்குறேனே, ஆனால் இஎம்ஐ தான் நிறைய கட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மிச்சம் உள்ளதில் எப்படி நான் ஜீவனாம்சம் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சரினா அதுக்கு ஜீவனாம்சத்தை குறைக்கிறதுக்கு அந்த பாண்டு பத்திரம் அதெல்லாம் வந்து ஒரு ஆள்கிட்ட பேசி ஏற்பாடு பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, சரி ரெடி பண்ணி தந்துடலாம் தம்பி, இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஜீவனாம்சம் வாங்குறதுக்காகவே நிறைய பொய்யான டிவோர்ஸ் எல்லாம் வருது, என்ன தம்பி என்ன பண்ணுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப பாவப்பட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. லாயர் லக்ஷ்மி வந்து நாராயணனோட நெக்ஸ்ட் மூவ் என்ன, அவங்களோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஸ்பையை ஏற்பாடு பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்க. ஏப்பா இது உன் பொண்டாட்டி லக்ஷ்மி அனுப்பின ஸ்பை தான்ப்பா அப்படின்னு சொல்லி நாராயணனோட ஃப்ரெண்டு லாயர் இருக்கார் இல்லையா சித்து, அவர் சொல்கிறாரு. உடனே நாராயணன் எப்படா நீ கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. அட நீ வேறப்பா, அவன் ஒரு லூஸு, அவன் வந்து என்னோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோட்டோலாம் போட்டு நம்மளை டேக் வேறு பண்ணி இன்ஸ்டாவில் போஸ்ட் போட்டு வச்சுருக்கான்ப்பா அந்த லூஸு, அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன் நான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த ரீல்ஸ் மோகம், அந்த செல்ஃபி மோகம், அந்த போஸ்டிங்க்கு லைக்ஸ் வருது ஷேர் வருது அப்படிங்கிற மோகம் தான் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப இயல்பாகவே வந்து காட்டியிருக்கிறாங்க. கோர்ட் வாசலில் கூட வந்து ஒருத்தன் வந்து வீலாக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு, இங்கே பாருங்களேன் கோர்ட்டுக்கு வந்தேன் அப்படியே கேஷுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பவி கூட இங்கே தான் நின்றுட்டுருக்கிறா, நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் பண்ணிகிட்டு இருக்கிறான் ஒருத்தன். அந்த பொண்ணு ஒன்று அதுவும் அங்கே கோர்ட் வாசலில் நின்று டைவர்ஸ் வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு ஜாலியாக வீடியோ போட்டுட்ருக்குது. இதெல்லாம் பார்த்து இந்த சித்து வந்து அடித்து பற்றி விட்றாரு 2 பேரையும். இதெல்லாம் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோட காட்டினா கூட இன்றைய சமூகத்தில் வந்து உள்ள அவளை நிலை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத வந்து படத்தில் ரொம்ப தெளிவாக காட்டுறாங்க. லாயர் லக்ஷ்மி வந்து சக்தியை கூப்பிட்டுட்டு ஒரு ஃபெமினிஸ்ட் வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க பேர் பாரதி. இங்கே அந்த பாரதி மேம் மீட் பண்ணுவோம், நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க கோர்ட்டில் வந்து பேசினா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்க வந்திருக்காங்க. அந்த மேம் என்னடானா நல்லா நீட்டாக சாரீ கட்டியிருக்காங்க,
அப்புறம் காஃபி கொண்டு போய் அவங்க ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்ருக்காங்க. எதுக்குமா காஃபி அப்படிங்கிறாரு. பரவாயில்ல குடிச்சிட்டே வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அவர் ஆர்ட் வரைஞ்சிட்ருக்காரு. அதை வந்து இவங்க வந்து என்னடா இது ஹஸ்பண்டுக்கு காஃபியெல்லாம் போட்டு தந்துட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் பார்க்குறாங்க. அப்போ அந்த லக்ஷ்மி கேட்குறாங்க பாரதி கிட்ட, என்ன மேம் காஃபி நீங்கள் தான் போட்டு தரணுமா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே அவங்க சிரிச்சுக்கிட்டே, என்னம்மா சொல்கிறீங்க, உங்களுக்கு கூட தான் காஃபி வேணுமா டீ வேணுமா நான் கேட்டேன். அதுக்காக நான் உங்களுக்காக வேலை செய்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. நான் உங்களுக்கு பார்த்து கேட்டது ஹாஸ்பிட்டாலிட்டி, என் ஹஸ்பண்டுக்கு பார்த்து கேட்டு கொடுத்தது லவ். இன்னொன்று ஃபெமினிஸ்ட்னா என்னம்மா, ஃபெமினிஸ்ட்டாக இருக்கவங்க வந்து குழந்தைங்க ஃபேமிலி அப்படின்னு இருக்கக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா என்ன? அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஃபெமினிஸ்ட்டுங்கிறது அதெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையிற இடத்துல எந்த இடமா இருந்தாலும் அதை வந்து நான் தட்டி கேட்குறதுக்கு தயாராக இருக்கேன். அதே சமயத்தில் என்ன மதித்து என்ன மேலே அன்பு காட்டுற என்னோட குடும்பத்துக்கு போயிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு நான் பேசினேன்னா அதுக்கு பேர் ஈகோ தாம்மா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. உடனே லக்ஷ்மி சொல்கிறாங்க, மேடம் 1000 வருஷத்துக்கு மேலே நம்மளை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க இந்த ஆம்பளைங்க, அதோட வெளிப்பாடு தானே மேடம் இப்போ உள்ள பெண்கள் நடந்துக்கிறதெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே பாரதி ரிப்ளை பண்ணுறாங்க, ஆமாம் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், 1000 வருஷமாக ஆண்களை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க தான். ஆனால் ஆண்கள் வந்து அவ்வளவு அடிமைப்படுத்தி வச்சுருந்தது வந்து அவங்க ஆணாதிக்கம்னு நம்ம சொன்னோம். அதே காரியத்தை இப்போ பெண்கள் செஞ்சிட்டு இருந்தா அதை எப்படி நம்ம ஃபெமினிஸ்ட்னு சொல்ல முடியும்? அது தப்பு இல்லையா? பெண்கள் கிச்சனுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற பழக்கமெல்லாம் மாறி பெண்களோட காலில் விழுந்து என்னோடய ஒய்ஃபு நான் என்னோடய ஒய்ஃப்காக எதுவும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆண்கள் இப்போ வெளியில் வந்திருக்கிறாங்க, வீடியோ போடுறாங்க. அப்படின்னாக்க அந்த ஆண் சமூகத்தை கூட நம்ம வந்து அடிமைப்படுத்த நினச்சோம் அப்படின்னாக்க நம்மளே பல முட்டாள்களை உருவாக்குறதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? ஆணாதிக்கம்னு நம்ம என்னென்ன சொன்னோமோ அதையே இப்போ பெண்கள் செஞ்சால் அது எப்படிமா வந்து ஃபெமினிஸ்ட்னு ஆகும்? அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆணாதிக்கத்திலேருந்து வெளியில் வந்த இன்றைய ஆண் சமூகத்தை வந்து நாம் சப்போர்ட் பண்ண கற்றுக்கணுமா அப்படின்னு அந்த பாரதி மேம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அவங்க ஹஸ்பண்ட் கூட பேசி சிரிச்சுட்டு அவர் வரைஞ்ச ஆர்ட்டை பார்த்துட்டு 2 பேரும் ரொம்ப லவ்வோடு பேசிக்கிறாங்க. அதை வந்து சக்தியும் லக்ஷ்மியும் பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. சக்தி வந்து ஒரு மாதிரியான ஏதோ அவங்களுக்கு மூளையில் உரைச்ச மாதிரி இருக்குது. அவங்க அங்கேருந்து அமைதியாக கிளம்புறாங்க. அதே சமயத்தில் அங்கே சிவாவும் சித்துவும் புலம்பிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க, என்னடா இப்படி ஆகிப்போச்சுவோம் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த வேலைக்காரம்மா வந்து வீட்டை சுத்தம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அந்த சித்து சொல்கிறாரு, பாரு இந்த அக்காவை பாரு, இந்த வேலை செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லை புடவை கட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி வருத்தப்படுறாங்களா? அவங்க பாட்டுக்கு ஜாலியாக அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க, இவங்களும் பொம்பளை தானே அப்படின்னு சித்து சொல்கிறாரு. உடனே அந்த அக்கா சொல்கிறாங்க, தம்பி இதை ஒன்று நான் பிடிச்சி இந்த உடுப்பை உடுத்திக்கலப்பா, அந்த காலத்துலேருந்து சரி சின்ன வயசில் என் அப்பனுக்கு ஆக்கி போட்டேன், அதுக்கப்புறம் என் புருஷனுக்கு ஆக்கி போட்டேன், பிள்ளைங்களுக்கு ஆக்கி போட்டேன், அதுக்கப்புறம் நாலு பின்ன என் பேரம்பேத்திகளுக்கு ஆக்கி போட போகிறேன். எனக்குன்னு நான் தனியாக சோறு சமைச்சு என்றைக்கும் சாப்பிட்டதில்லப்பா, எனக்காக நான் எதுவுமே பண்ணிக்கிட்டது கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாங்க, அம்மிக்கல்ல தான் அரைப்பாங்க, அதுக்கப்புறம் துணி வந்து கையில் தான் துவைப்பாங்க, மாவெல்லாம் உரலில் தான் ஆட்டுவாங்க, இப்போல்லாம் எல்லாத்துக்கும் மெஷின் வந்துருச்சு அப்படின்னு சிவா சொல்கிறாரு. உடனே அந்த அக்கா சொல்கிறாங்க, மெஷின் எல்லாத்துக்கும் வந்துருச்சுப்பா, ஆனால் அந்த மெஷினோட சுவிட்சை கூட பொம்பளைங்க தானே போடணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு அந்த அக்கா சொல்கிறாங்க. ஸோ இவங்களுக்கும் வந்து சிவாக்கும் சரி அந்த ஜூனியர் லாயர் அவருக்கும் சரி ஏதோ மண்டையில் உரைச்ச மாதிரி இருக்குது. சக்தி வந்து ஸ்விக்கி டெலிவரி அந்த மாதிரி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து சிவாவுக்கே ஒரு நாள் டெலிவரி பண்ண வராங்க. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க இந்த மாதிரி வேலை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு. அவர் மனசார அவங்க கஷ்டப்படணும் அப்படின்லாம் அவர் நினைக்கல. அதே மாதிரி சக்தியும் கூட ஒரு ஈகோவால் தான் அவரை பிரியன்னு நினைக்கிறாங்களே ஒழிய அவர் பக்கம் உள்ள நியாயமாக அவங்களுக்கு இப்போ புரியுது. சிவா ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காரு, அந்த பக்கம் சக்தியும் வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. இந்த பக்கம் லாயர் நாராயணன் அவருடைய லைஃப்பை நினச்சி அவர் அழுதுட்டுருக்காரு. அவரோட குழந்தைய கூட பார்க்க முடியல, பேச முடியல அப்படிங்கிற ஏக்கம் அவருக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது. அவங்க ஒய்ஃப் கூட எப்படி பிரிஞ்சார் அப்படின்னாக்கா 7 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் டிவோர்ஸில் பிரிஞ்சிருக்கிறாங்க. குடும்ப தகராறு தான், பேச்சு வழக்கில் இவர் வந்து நல்ல குடும்பத்தை பொண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுவாங்களா அப்படின்னு வார்த்தை விட்டுறாரு. அது வந்து ஈகோவை கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் இவர் எவ்வளவோ மன்னிப்பு கேட்டும் காலில் விழுந்தும் கூட அவங்க வந்து மன்னிக்க ரெடியாக இல்லை. அவங்க குடும்பத்துக்காரங்களும் சேர்ந்து அந்த பிரச்சனையை பெருசாக்கி டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிடுறாங்க 2 பேரும். அதெல்லாம் நினச்சி அவர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காரு நாராயணன். சிவா வந்து லாயர் நாராயணன்ட்ட கேட்குறாரு, மியூச்சுவல் டைவர்ஸ் கொடுக்காம ஜீவனாம்சமும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கெல்லாம் இவ்வளோ வழி இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அப்புறம் ஏன் உங்கள் கேஸில் அதை நீங்கள் அப்ளை பண்ணலை சார் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் ரொம்ப வருத்தத்தோட பதில் சொல்கிறாரு நாராயணன், சக்தி மாதிரி லக்ஷ்மிக்கு அம்மாப்பான்லாம் யாரும் தனியாக கிடையாது, அதனால் அவங்களுக்கு என்னோடய காசு தான் வேணும் அப்படின்னும் அவங்க நினைக்கல, என்னைய ஜெயிச்சிடணும் அப்படிங்கிற வெறி அவங்களுக்கு. அதனால தான் நாம் எல்லாம் சம்பாதிக்கிறது எதுக்கு சிவா, அவங்களுக்காக தானே சம்பாதிக்கிறோம், அதனால் சரி போகட்டும் அப்படின்னு நான் வீடு கொடுத்துட்டேன், அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டேன், ஜீவனாம்சமும் கொடுத்துட்ருக்குறேன் நான் அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறாரு.
உடனே சிவா சொல்கிறாரு வருத்தத்தோட, சார் உங்கள் ஒய்ஃப் அது லாயர், ஆனால் சக்தி அப்படி கிடையாது. அவள் டிவோர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட போக மாட்டா, தனியாக தான் இருப்பாள். சம்பாதிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறா சார். நல்லா சாப்பிட்டு பழகுனவ. அவளுக்கு 5000 ரூபாய் குறைஞ்சி துணி கூட எடுக்க தெரியாது சார். அப்படிப்பட்டவ ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்கும்போது ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப வேதனையாக பேசுகிறாரு. அதை பார்த்துட்டு சித்து சொல்கிறாரு, ஏன்டா உங்கள் பொண்டாட்டிகள்லாம் இப்படியெல்லாம் அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க, ஏன் தான் இப்படி இருக்காங்களோ, கல்யாணத்தை பற்றி நினச்சாலே கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தமாக கத்தி சொல்கிறாரு. மறுநாள் கோர்ட்டுக்கு வராங்க. இவங்களோட கேஸாக ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஜட்ஜை வேறு மாற்றிட்டாங்க, அலமேலு மங்கைன்னு ஒரு ஜட்ஜு தான் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. உடனே சித்து சொல்கிறாரு, நாராயணா அவ்வளோதான், உன் ஒய்ஃப் சும்மாவே ஆடுவாங்க, இதில் சலங்கை வேறு கட்டி விட்டாங்க, லேடி ஜட்ஜ் வேறு, என்னாக போதோ வாங்க போவோம் அப்படின்ட்டு எல்லோரும் உள்ளே போகிறாங்க. அப்போ வந்து அந்த ஜட்ஜ் வந்து கேட்குறாங்க என்ன கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும், 5 கவுன்சிலிங் ஆகிடுச்சு, இருந்தாலும் டிவோர்ஸ் தான் கேட்குறாங்க என்னோட கிளைண்ட்டு அப்படின்னு அவங்க லாயர் லக்ஷ்மி சொல்கிறாங்க. உடனே நீங்கள் மியூச்சுவலுக்கு ஓகே தானா அப்படின்ட்டு சிவாவை பார்த்து அவங்க கேட்குறாங்க ஜட்ஜு. அவர் ரொம்ப அமைதியாக அவரோட துக்கத்தை முழுங்கிட்டு, எனக்கு ஓகே தான் மேடம், டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நான் அவங்க கேட்குற ஜீவனாம்சமும் நான் கொடுத்துட்றேன், எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. உடனே சக்திக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது, அந்த லக்ஷ்மிக்கும் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஓகே சொல்லிட்டாங்களே, ஓகே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஜட்ஜு கேட்குறாங்க, அப்புறம் ஏன் இவ்வளோ வாய்தா வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ இதில் சேர்ந்து வாழணும்னு சொல்லி போராடி இருக்கீங்க, சொல்லுங்கள் நாராயணன் சார், உங்கள் சைடு விவாதம் என்ன? ஏன்னா ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான விவாகரத்தை கையெழுத்து போடுற முதல் திருநங்கை ஜட்ஜு நான், அதனால் ஒரு ஃபேமிலி வெல்ஃபேர் ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறதுனால உங்களோட விவாதம் என்னன்னு நான் கேட்க விரும்புகிறேன், உங்கள் சைடு உள்ள விவாதத்தை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. நாராயணன் தன்னுடைய விவாதத்தை எடுத்து வைக்கிறாரு. மேடம் இங்கே பாருங்கள், இங்கே நிற்கிற எல்லாருமே எதுக்காக இங்கே டிவோர்ஸ் வாங்க வந்திருக்காங்க? முக்கியமான விஷயம் என்னென்னா, நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஈகோ தான். இன்றைய காலகட்டத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இன்ஃப்ளூயன்ஸ். இவங்க எல்லாத்த பார்த்தும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. தான் பார்க்குற வீடியோஸ், ரீல்ஸு, அப்புறம் வெளியில் பார்க்குறது, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் இது மாதிரி நம்ம இருக்கணும், அது மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கையில் அவங்க நினைக்கிறாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சரை பார்த்துட்டு இப்படி இருக்கணும், வெஸ்டர்ன் ட்ரெஸ் போடணும், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வெஸ்டர்னில் இருக்கிறவங்க ஏன் கல்யாணத்தை மட்டும் ரொம்ப கிராண்டாக இந்த மஹாலில் பண்ணணும், இவ்வளோ செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்னு இந்திய முறைப்படி பண்ணணும்னு ஏன் நினைக்கிறாங்க? அதையும் ரொம்ப சிம்பிளாக வெஸ்டர்ன் கல்ச்சர் மாதிரி பண்ணலாமே. இவங்க எத்தனை பேர் இவங்களுடைய காசை வச்சு இவங்க கல்யாணத்தை பண்ணினாங்கன்னு கேளுங்க மேடம். கண்டிப்பாக இருக்காது. எல்லாமே அவங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த அப்பா அம்மாவை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அதில் எத்தனை பேரண்ட்ஸு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடனை கூட அடைக்க முன்னாடி இவங்க டிவோர்ஸ்க்கு வந்து நின்றுறாங்க மேடம். எதிர்த்து ஏதாவது நம்ம சொன்னோம்னா பெண்ணியவாதி அப்படின்லாம் பேசுகிறாங்க மேடம். ஆனால் ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறது தானே மேடம் பெண்ணியம்னு இவங்க சொன்னால் பரவாயில்ல மேடம். ஆனால் பஸ்ஸில் நான் பெண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நீ உட்காந்துருந்தாலும் எந்திரிச்சு எனக்கு இடம் தரணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி மேடம் ஃபெமினிஸ்ட் ஆக முடியும்? அது எப்படி ஆண் பெண் சமம்னு சொல்லவும் முடியும்? இந்த வாழ்க்கையில் 50-50ங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது மேடம். அதுவும் மேரேஜ் லைஃப்பில் சில சமயம் நான் 30 இருக்கிறேன், சில சமயம் நீ 70 ஆயிரு, சில சமயம் நான் 70 இருக்கேன், சில சமயம் நீ 30 ஆயிரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மனசு ஒத்து போய் வாழ்கிறது தான் மேடம் உண்மையான 50-50. நான் சட்னி அரைக்கிறேன், நீ இட்லி ஊற்று, நான் பாத்திரம் வளர்க்குறேன், நீ வீடை கூட்டு அப்படின்னு சொல்கிறது இல்லை மேடம் 50-50. ஒவ்வொரு பைசா நான் செலவு பண்ணுறதையும் உன்கிட்ட கேட்டு தான் செலவு பண்ணணுமா, அது பெரிய ஆணாதிக்கம் அப்படின்னு இவங்க சொல்கிறது சரிண்ணா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் மேடம். ஒரு ஆண் வந்து தன்னுடைய சம்பாத்தியத்தை முழுக்க தன்னுடைய குடும்பத்துக்காகவும் படிப்புக்காக குழந்தைங்களோட வளர்ச்சிக்காக மருத்துவ செலவுக்காகன்னு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தனக்காக கூட செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லாமல் யோசிக்கிற ஆண்கள் தான் மேடம் இருக்கிறாங்க. தான் சம்பாதிச்ச காசை தானே செலவு பண்ண முடியாது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கொடுமையான சுச்சுவேஷன் தெரியுமா மேடம்? இதை யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஒரே ஒரு வார்த்தை தான் மேடம், ஆனால் இந்த சமூகத்தில் அது மிகப்பெரிய வித்தியாசத்தோடு பார்க்கப்படுது. பெண்கள் சம்பாதிச்சா அது சுயமரியாதைன்னு சொல்கிறாங்க, ஆனால் ஆண்கள் சம்பாதிச்சா அது அவங்களோட கடமைன்னு சொல்கிறாங்க மேடம். ஒரு ஆண் சம்பாதிச்சு தனக்கான ஒரு அழகான உலகத்தை உருவாக்குறதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுறான். அப்படி ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு அவன் திரும்பி பார்க்குறப்ப நீ வந்து இவ்வளோ காலமாக எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, எங்கள் கூட நேரம் செலவழிக்கல அப்படின்னு சொல்லி அவனை ஒதுக்கி விட்டுட்டு அந்த குடும்பமே அவனை விட்டுட்டு போயிடுது. அப்போ அந்த ஆண் வந்து யாருக்காக சம்பாதிச்சோம், எதுக்காக சம்பாதிச்சோம்னே தெரியாமல் அவனோட உலகத்தில் அனாதையாக நான் தவிக்கிறான் மேடம். இதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை மேடம். அந்த காலத்துலேருந்து தன்னுடைய அக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புடவை கட்டியிருந்தாங்க, தாலி போட்டிருந்தாங்க, ரொம்ப அமைதியாக பணிவாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்து வளர்ந்த ஆண்கள் இந்த காலத்தில் தன்னுடைய ஒய்ஃப் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போடுறாங்க, தாலி போடாமல் இருக்கிறாங்க. அவங்களும் ஆண்கள் மாதிரியே தன்னுடைய ஆண் நண்பர்களோட வெளியில் போய் கேளிக்கைக்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த காலத்தில் உள்ள ஆண்களால் ஈஸியாக எடுத்துக்க முடியல மேடம். அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரலை. ஆனால் ஆண்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அவங்க மனசு மாறுறதுக்கு இன்னும் டைம் வேணும்னு நான் கேட்குறேன் மேடம்.
வேற ஒன்றும் கிடையாது. அந்த டைம் கொடுக்காமலேயே அதுக்குள்ளே நீ என்னை புரிஞ்சுக்கல, நான் பிச்சுக்கிட்டு போகிறேன், அத்துக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் மேடம்? என்னுடைய கிளைண்ட்டு இப்படியுமே அவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்துடணும் அப்படின்னு தான் ரொம்பவே முயற்சி பண்ணார். ஆனால் அவங்களோட சந்தோஷம் தனியாக வாழ்கிறது தான் அப்படின்னு இருக்கும்போது அவங்களோட சந்தோஷமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு கொடுத்து போகிறாரு. இப்போ விட்டு கொடுக்குறது தானே மேடம் கல்யாணத்தில் உள்ள அழகே, அதுதானே மேடம் அழகான வாழ்க்கையே அப்படின்ட்டு அவர் தன்னுடைய விவாதத்தை ரொம்பவே அழகாக எடுத்து வைக்கிறாரு. அப்போது சிவா, நீங்கள் எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா அப்படின்னு ஜட்ஜி கேட்குறாரு. மேடம், தனியாக வாழ்கிறதுங்கிறது வேறு, சுதந்திரமாக வாழ்கிறதுங்கிறது வேறு மேடம். சக்தியை இனிமேல் நான் சுதந்திரமாக வச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அவங்களுக்கு தனியாக வாழ்கிறது தான் சந்தோஷம்னு அவங்க நினைக்கிறாங்க. அதனால் அவங்களோட சந்தோஷத்துக்கு நான் தடையாக இருக்க விரும்பலை. நான் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சிவா சொல்கிறாரு. உடனே டக்குன்னு சக்தி என்ன சொல்கிறாங்க, மேடம் எனக்கு டிவோர்ஸ் வேண்டாம், அதுக்காக இவங்க சொன்னதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு பொண்ணாக இல்லாமல் ஒரு பொண்ணோட மனநிலைமையை இவங்களால் என்றைக்குமே புரிஞ்சிக்க முடியாது மேடம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஆனால் இப்போதைக்கு டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அதுக்காக உடனே இவங்களை மன்னிச்சு ஏற்றுக்குவேன்லாம் அர்த்தம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே அவங்க டிவோர்ஸ் வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சிவாக்கு வந்து ஒரே ஹாப்பி ஆயிடுது, ஒரே ஆனந்த கண்ணீர் மாதிரி வருது. உடனே ஜட்ஜி வந்து ரொம்ப ஹாப்பியாக சைன் பண்ணுறாங்க. இன்னும் 3 மாதம் கழித்து வாய்தா வைக்கிறேன், அதுக்குள்ளே வந்து நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வந்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஜட்ஜி வந்து சைன் பண்ணுறாங்க. கோர்ட்டுக்கு வெளியில் வராங்க. நாராயணனோட பொண்ணு வந்து கால் பண்ணி பேசுது அவங்க அப்பா கிட்ட. தன்னோட குழந்தைய பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுது. அவருக்கால பேசக்கூட முடியல, அவ்வளவு துக்கமாகவும் ஹாப்பியாகவும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. அவர் ரொம்ப ஹாப்பியாக அழுதுகிட்டே பேசுகிறாரு. இனிமேல் வாரத்துக்கு ஒரு தடவை உங்ககிட்ட வீடியோ கால் பேசலான்னு அம்மா சொன்னாங்கப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதை கேட்டு சிவாவும் சித்துவும் கூட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அழுகுறாங்க ஃப்ரெண்டுக்காக. அப்புறம் சக்தி வெளியில் வராங்க. லாயரை பார்த்துட்டு சாரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே லாயர் சொல்கிறாங்க, இட்ஸ் யுவர் சாய்ஸ் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. சக்தி வந்து சிவாவை கூப்பிட்றாங்க. சிவா வந்து வேகமாக வராரு. வந்தோடனே நீ தான் 3 மாதம் டைம் கேட்டிருந்தீல அப்படின்னு சிவா சொல்கிறாரு. ஓ, 3 மாதம் நான் கேட்டால் அப்படியே விட்டுருவியா? 2 வருஷம் கேட்டிருந்தா அப்படியே விட்டுருவியா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு. அம்பேத்கர் பிறந்த இடம் இது சொல்லு அப்படிங்கிறாங்க சக்தி. உடனே இவர் எப்படி யோசிச்சுட்டு போர்பந்தர் அப்படிங்கிறாரு. உடனே 2 பேரும் ஹக் பண்ணி சேர்ந்துறாங்க. அப்புறம் 3 months லேட்டர்னு காமிக்கிறாங்க. 2 பேரும் அந்த திருவிளையாடல் படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. சிவாஜி கணேசனும் சாவித்திரி சண்டை போட்டுருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் கூட பேசிக்கிறாங்க. நாளைக்கு கோர்ட்டில் சேர்ந்து தான் வாழ போகிறோம்னு சொல்லிடு அப்படின்னு சிவா சொல்கிறார். ஓகேன்னு சொல்கிறாங்க சக்தி. 2 பேரும் நல்ல விதமாக பேசிக்கிறாங்க. அப்புறம் காலிங் பெல் அடிக்குது, போய் இவர் திறக்க போகிறாரு. அப்போ வந்து சக்தி சொல்கிறாங்க, சிவா என்னதான் இருந்தாலும் இதில் இந்த சிவன் மேலே தானே தப்பு இந்த படத்தில் அப்படிங்கிறாங்க. உடனே இவர் இப்படி திருதுன்னு முடிச்சுட்டு அப்படின்னு மண்டை ஆட்டிட்டு போகிறாரு. அப்படியே வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்காக படம் வந்து முடிஞ்சிடுது. மொத்தத்தில் ஆண் பாவம் பொல்லாதது. இன்றைய காலகட்டத்தில் பல ஆண்களின் புதைக்கப்பட்ட மனசாட்சியின் குரல். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.